Sandhya from Jnana Bharatam. இந்த எபிசோடில் நாம் பாகவதத்தை குவிக்காக முடிச்சுட்டு we are going to go back to மகாபாரதம். அதனால் சில ஈவெண்ட்ஸ் நடக்கிறது. It might or might not have scientific background to it, but still we wanted to note it down so that we can go back to Mahabharatam. So there are few events. Number 1, கிருஷ்ணர் ரொம்ப குழந்தையாக இருக்கிறச்சு தவழ ஆரம்பிக்கிறார். தவழச்சு வீடு முழுக்க போகிறது, வெளியில் போகிறது, அந்த மாதிரி we have already established that he is way too naughty. அதனால் வெளியில் போகிறது இந்த மாதிரிலாம் இருக்கிறச்சு என்ன ஆகுது, அவர் ஒரு தடவை மண்ணை எடுத்து வாயில் போட்டுன்றார். அப்போது பல்ராமர் அம்மா கிருஷ்ணனோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா போய் அவள் அம்மாட்ட சொல்லிடுறா, யசோதாட்ட. பல்ராமரோட ஃப்ரெண்ட்ஸு பல்ராமர் எல்லாருமா மாதிரி வாயில் போட்டுன்ட்டார் மண்ணன்ட்டு. உடனே யசோதா ஓடி வாயை தர, என்ன நினச்சிருக்கு அப்படின்னு வாயை தர அப்படின்னு இப்படி வாயை இது பண்ணி எடுக்கிறச்சு வாயை திறந்தா உள்ளே இந்த உலகமே தெரியறது. உலகம், இந்த யூனிவர்ஸ், இதுக்கு இந்த வேர்ல்டு, இந்த சோலார் சிஸ்டம், அதுக்கப்புறமா கேலக்ஸி, யூனிவர்ஸ், இந்த மாதிரி த்ரூ அவுட் தெரியுது. இதில் யசோதாவும் தெரியுது. யசோதா அந்த கிருஷ்ணரை வாயை திறந்து காட்ட சொல்கிறது. ஸோ இட்ஸ் அ ரெப்பிட்டேட்டிவ் லூப். இத்தனையும் தெரியுது. அதை பார்த்துட்டு யசோதாவுக்கு ஒன்றுமே புரியலை. ஐயோ இது நம்ம குழந்தை இல்லை கடவுள் அப்படின்ட்டு. உடனே யோகமாயா என்ன பண்ணிடுறான், அவளோட மெமரியை ப்ளீக் ஆக்கிடுறான். I'll tell you what. இந்த ஈவெண்ட்டுக்கு பேரலல், ஈஸி அண்டர்ஸ்டாண்டபிள் பேரலல் ஒன்று சொல்கிறேன். மென் இன் பிளாக் படத்தில் நியூரலைசர் ஒன்று வச்சுருப்பாங்க தெரியுமா, இப்படி வச்சு லைட் அண்ட் யூ ஃபர்கெட் வாட் யூ சா. அந்த மாதிரி யூ கேன் ட்ரா பேரலல் டு தட். ஸோ யோகமாயா யசோதாவோட மெமரியை அழிச்சுடுறா. பட் ஸ்டில் யசோதா ஸ்டார்டட் லவ்விங் ஹிம் மோர். ஷீ நோஸ் that she is loving him more, but she doesn't know the reason. Because முதல்ல தன்னோட குழந்தையா லவ் பண்ணா, இப்போ தன்னோட குழந்தை அண்ட் கடவுள் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் she started loving him more, but she doesn't know outside consciousnessக்கு அவளுக்கு தெரியாத அது கடவுள்னுட்டு. ஸோ இது ஒரு இவன். அது இந்த மாதிரி நிறைய கம்சன் நிறைய ராட்சசர்களை அனுப்பிச்சு கொல்ல ட்ரை பண்ணுறான். ட்ரை பண்ணால் நந்தகோபுரம் என்ன சொல்லிடுறா, சரி இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது, இந்த கோகுலத்தில் இருந்தால் தானே பிருந்தாவன் போயிடுவோம் அப்படின்ட்டு மொத்த கிளானும், அந்த யாதவா கிளானும் மொத்தமாக பிருந்தாவன் மூவ் பண்ணி போகிறாங்க. பிருந்தாவன்கிறது ரொம்ப தள்ளி இல்லை, பட் மதுராவில் இன்னும் கொஞ்சம் க்ளோசர் டு த ஹில், கோவர்தனம்ங்கிற ஹில்லுக்கு இன்னும் பக்கத்துலையா போகிறாங்க. அங்கே போய் செட்டில் டவுன் ஆகிறாங்க. செட்டில் டவுன் ஆனால் அங்கே என்ன ஆகுது, எல்லாரும் இது யாதவர்களோட ரெகுலர் ரொட்டீனே என்னென்னா இந்திரனுக்கு பூஜை பண்ணுறது. ஏன்னா இந்திரன் தான் நமக்கு எல்லா விதமான செல்வ செழிப்பும் கொடுக்குறான்ட்டு. அதே மாதிரி இந்த தடவையும் இந்திரனுக்கு பூஜை பண்ணுறார் எல்லாரும். அப்போ கிருஷ்ணர் கேட்குறாரு, ஏன் நம்ம பூஜை பண்ணுறோம் இந்திரனுக்கு? ஏன்னா இந்திரன் நமக்கு ஒன்றும் கொடுக்கல. ஆக்சுவலாக அந்த கோவர்தனை, இந்த மலைக்கு தான் பூஜை பண்ணணும். ஏன்னா அந்த மலை வருணதேவனை தன்னை தாண்டி போகாமல் கெஞ்சி தடுத்து நிறுத்து நமக்கு மழையாக வருது. ஸோ அந்த மழை தான் நம்மளை ரிச்சாக வச்சுருக்கு. ஸோ நம்ம எதுக்கு தாண்டி போகணும் அப்படிங்கிற சரின்ட்டு எல்லாருமா அடுத்தது இந்திரனுக்கு பூஜை பண்ணுறதை விட்டுட்டும் கோவர்தனை, அந்த கிரினா மலை, ஸோ அந்த கோவர்தனை அந்த மலைக்கு பூஜை பண்ணுறா. அதை பார்த்து இந்திரனுக்கு கோவம் வந்துடுறது, அது எப்படி நமக்கு பூஜை பண்ணாமல் அப்படின்னுட்டு. உடனே இந்திரன் பயங்கர ஃப்ளட்டிங், அந்த அளவுக்கு ரெயின் அனுப்புகிறான். அப்போ கிருஷ்ணர் இதால், அந்த கோவர்தனத்தால் அந்த ஹோல் க்ரௌடையும் கவர் பண்ணுறார். இது கிருஷ்ணர் கொஞ்சம் பெரிய பையனாக ஆச்சு. இதுக்கு நடுவில் கிருஷ்ணர் மாடு மேய்க்கெல்லாம் போக ஆரம்பித்து வெளியில் எல்லாரோடையும் சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிண்டு அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. he is having a very happy and good childhood in spite of ராட்சசர்கள் coming to get him. அடுத்தது
இதில் வந்து மேஜர் ஈவெண்ட்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் அடுத்த ஈவெண்ட்டு பார்த்தோம்னா, ஒரு மாடு வந்து யமுனா நதி பக்கமாக போய் செத்து போகிறது. அப்புறமா நிறைய பேர் மனுஷாலும் அங்கே போகிறவாள்லாம் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அந்த நதியே ஒரு ப்ளூ கலரில். அப்போ வந்து கிருஷ்ணர் என்னன்னு பார்த்தா, அங்கே காலா அப்படின்ட்டு ஒரு நாகப்பாம்பு இருக்குது, 5 தலை நாகப்பாம்பு. அது வந்து அந்த இடத்த அது வந்து ஆக்கிரமிச்சுருக்கு. இட் டேக்ஸ் ஓவர் த பிளேஸ். அப்போ வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், ஓகே இட்ஸ் டைம் வி கோ எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற போது அந்த பாம்பு ரெஃப்யூசஸ் டு கிவ் அப் ஹிஸ் பிளேஸ். அப்போ வந்து அந்த பாம்பு இவரை கொத்த வரைச்சி, இவர் வந்து சரி தண்ணியில் இறங்கி I'll teach you a good lesson அப்படின்ட்டு தண்ணியில் இறங்கி போனால் அந்த பாம்பு வந்து இவரை பிடிக்கிறது. ஃபைனலி அந்த பாம்பை கண்ட்ரோல் பண்ணி அது தலை மேலே இவர் நர்தனம் ஆடுறார் கிருஷ்ணர். ஸோ இதெல்லாம் தான் அவர் லைஃப்பில் நடக்கிற மேஜர் ஈவெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம few other layers இருக்கு. there might be many other layers, but நம்ம clarity கிடைக்கிறது few layersல தான். first thing, இவங்க நம்ம என்ன சொல்கிறோம், யாதவர்கள் cow herds, they take care of the cow, milking the cow, கவ்வை பார்த்துக்கிறதுன்னு. அப்போது கவுக்கு கிரேசிங் வேணும், இட் இஸ் மேண்டட்டரி. ஒரே இடத்துல கிரேஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த இடத்தோட சத்து போயிடுறது. இட் லூசஸ் இட்ஸ் ஃபர்டிலிட்டி அந்த ஏரியாவில். ஸோ ஆஸ் அ கவ் ஹர்ட் கிரேசிங் பேச்சஸை மாறிண்டே வரணும் நம்ம. அப்போ தான் ஃபர்டைல் கிராஸை சாப்பிட தான் கவோட ப்ரொடியூஸ் லைக் மில்க், கர்டு, வெண்ணெய் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கும், எல்லாம் நிறைய இருக்கும் ப்ரொடியூஸ். தட் இஸ் ஒன் லேர்னிங் நமக்கு. இது வந்து அக்ரிகல்ச்சரல்னு வச்சுக்கலாம். இந்த லேர்னிங் வந்து டுவர்ட்ஸ் அந்த அக்ரிகல்ச்சரல் சைட். நெக்ஸ்ட்டு கோவர்தனகிரி பற்றி கிருஷ்ணர் சொல்கிறான்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறார், அந்த மலை அந்த கிரி வந்து மேகராஜனை போக விடாமல் தடுத்து நின்று நமக்கு வருஷமாக வந்துடுறது அப்படின்னு. ஸோ தட் இஸ் த ரியல் கான்செப்ட் இன் ஜியாகிரஃபி, எப்படி மழை வருது அப்படின்ட்டு. சிரப்பூஞ்சியில் ஏன் நிறைய மழை இருக்குது அப்படிங்கிறதுக்கே இதுதான் ரீசன். சிரப்பூஞ்சி பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, அதனால த clouds cannot go past the Himalayan ranges அங்கே இருக்குது. ஸோ இட் cannot go past it. அதனால அங்கே தான் மழை ஃபுல், அந்த cloud ஃபுல்லாக இட் ஹேஸ் டு பி ஸ்பெண்ட் பிஃபோர் இட் crosses that place. அதனால தான் சிரப்பூஞ்சியில் நிறைய மழை பெய்யுது. ஸோ இந்த ஒரு சயின்டிஃபிக் ஜியாகிரபிக்கல் மீட்டியராலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் கிருஷ்ணன் நமக்கு கொடுக்குறார். இது செகண்ட். தேர்ட், அந்த காலா அப்படிங்கிற பாம்பு சொன்னோம் இல்லையா, நம்ம காளிங்கன்னு சவுத்தில் அது பேர் காளிங்கன்னு சொல்லுவாள். ஸோ அந்த பாம்பு இருக்குது, அது தலை மேலே ஆடினார் அவர் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தா மதுரா அந்த யமுனா சைடு, யமுனா நதி கரையில் further you go down, it is all uninhabited place. ஸோ நிறைய விஷ ஜந்துக்கள்லாம் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் they will not be happy to give up their space. Obviously they are going to fight. So it's an அந்த டைம் இன்வேடர்ஸ்க்கு it's an introduction. See, these kind of species are found in the banks of Yamuna or in the Yamuna river. If you are going to invade few places, make sure that இந்த மாதிரி ஸ்பீஷீஸ்லாம் you are going to find out. So it is a journal of species found. இந்த சில ராட்சசன் லிஸ்டே வந்து வாட் ஆர் த ஸ்பீஷீஸ் ஃபவுண்ட். ஸோ போன தடவை நம்ம வேர்ல்வெண்டை பற்றி பேசினோம். ஸோ மேபி பேங்க்ஸ் ஆஃப் யமுனால வேர்ல்வெண்ட் சில இடத்துல நிறைய வருமோ என்னமோ. அதுக்கப்புறமா இந்த மாதிரி காளிங்கன் ஆர் காலா பாம்பு. ஸோ பாம்புகள் நிறைய, பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் ஆர் மோர் அண்ட் தே பாய்சன் த வாட்டர். ஸோ பி கேர்ஃபுல். ஸோ அந்த மாதிரி ஜேர்னல் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தட் ஹேப்பனிங் in the banks of Yamuna. அதுவும் எஸ்பெஷலி த ஸ்பீஷீஸ் அண்ட் த மீட்டியராலஜிக்கல் சேஞ்சஸ் அதை தான் ஜேர்னலாக கொடுக்கலாம் நமக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல்
the other next few layers. இது மாதிரி இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கிறது, பி கேர்ஃபுல். ஸோ இந்த மாதிரி நமக்கு இதை படிச்சுட்டு போகிறவங்க கேர்ஃபுல்லாக போவாங்க. இது நம்ம வந்து லேர்னிங் அப்படின்ன உடனே ரீசெண்ட்லி ஐ வாஸ் ஆஸ்க்ட் திஸ் கொஷின். ஓ அப்போ கிருஷ்ணருங்கிறது கடவுள் கிடையாதா, லேர்னிங் தானே? நோ நோ நோ, ஃபெய்த் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ரீசனே தேவையில்லை. I can see it as Krishna, I can see it as Rama, I can see it as Shiva, Parvati, Ambal, anything. ஃபெய்த்துக்கு வந்து கொஷின்ஸே கிடையாது. I'd like to add a video. It's a 20 or 30 second video. அதில் வந்து வர்க்கரி ட்ரைப்ஸ் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து கிருஷ்ணரை நேரையே பார்க்குறோன்னு நினச்சிட்டு இருக்காங்க. He wanted to go to the temple, பாண்டுரங்கன் டெம்பிள். அப்போ வந்து கோவிட் டைமில் ஒரு அங்கே போலீஸ் அது க்ளோஸ்டுங்கனால போலீஸ் விடலை. ஹீ சேஸ் ஐ சி கிருஷ்ணா இன் யூ அப்படின்னு. ஸோ அதுதான் ஃபெய்த்து. अरे बाबा तू मला काय पांडुरंगासारखंच भेटणार तू. विठ्ठल जळी स्थळी भरला रीता ठाव नाही उरला. विठ्ठल विठ्ठल அந்த ஃபெய்த்துக்கு வந்து நம்ம ரீசனும் கிடையாது. அண்ட் யூ கேனாட் ஃபைண்ட் ரீசன். இட்ஸ் ஈக்குவலன்ட் டு காற்று எங்கே இருக்குது, உடம்புல உயிர் எங்கே இருக்குது, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி தான் ஃபெய்த். கடவுள் எங்கே இருக்கு? கடவுள் ஸ்டேஸ். பட் ஆல்சோ த்ரூ காட் our ancestors were trying to teach us something else too. லைஃப்யும் அதுதான். ஏன்னா பாடசாலையில் நம்ம இதெல்லாம் தான் படிக்க போகிறோம் அப்படிங்கிறச்சு கடவுளையும் தெரிஞ்சுக்கிறோம், கூடவே அதர் சயின்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதை வந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டுத்தையும் பிரித்து பார்க்க தெரியணும் நமக்கு. ஸோ வித் திஸ் ஐ எம் கோயிங் டு சைன் ஆஃப் திஸ் வீக். நெக்ஸ்ட் வீக் நம்ம ஒரு ஈவெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். இட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் இன் பாகவதம் and I'm thrilled to explain that event to you all. Keep watching. Thank you. Last week question of the week oda answers. What is the favorite food of Krishna? Krishna oda favorite food enna? Butter, vennai. Who is the reincarnation of Lakshmana? Lakshmananoda maru piravi enna? Balraman. Where did Nanda and family relocate ஃப்ரம் கோகுல்? கோகுலத்துலேருந்து எங்கே ரீலொகேட் பண்ணுறாவா? அவள் வந்து பிருந்தாவன் அங்கே ரீலொகேட் பண்ணுறா. இந்த 3 கொஷினுக்கும் கரெக்ட் ஆன்சர் சொல்லி வின்னர் வந்து ரம்யா சரவணன். கன்கிராட்ஸ் ரம்யா. இந்த எபிசோடோட கொஷின் ஆஃப் த வீக். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த நேம் தாமோதரா? தாமோதராங்கிறதுக்கான வேர்டுக்கான மீனிங் என்ன? What is the name of the hill that protected Yadavas from Indra's wrath? இந்திரா கோவப்பட்டு மழையெல்லாம் வர வைக்கச்சு ஒரு மலை வந்து காப்பாற்றுறது யாதவர்களை. அந்த மலை பேர் என்ன? Who is the brother of Krishna? கிருஷ்ணரோட பிரதர் பேர் என்ன?